நீங்க வந்து நான் 15 வருஷம் அட்வான்ஸ் எடுக்கிறேன்னா 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கிங்க, நாங்கள் அன்னைக்கு போய் பார்த்துக்கிறோம். சார் எனக்கும் கமல் பிடிக்கும் சார், எனக்கு கட்ட பஞ்சாயத்துலாம் ஒன்றும் கிடையாது. நானும் அவர் படத்தை பார்த்தா வளர்ந்துருக்கோம், எல்லாமே இருக்கும். அதுக்காக நீங்க வந்து சும்மா வந்து இன்னும் இதே இந்த உருட்டுதே திரும்ப உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இதுல நான் அப்படி சொல்றேன், இதுல 15 வருஷம் கழிச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. தமிழ் சினிமாவில் யாருமே உலகத்திலேயே சொல்லாத ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்காதீங்க. அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி கிழிஞ்சு அதை எடுத்து காய்லாங்கடையில தூக்கி போடுற அளவுக்கு ஒரு கதையை வந்து எடுத்து இது வந்து இவர் ஸ்டைல ஒண்ணு பண்றேன் அப்படிங்கறத ஒண்ணு பண்ணி அது நமக்கும் புரியாம இதுதானே கதை, இதையே இவ்வளவு பெருசா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. எந்த இடத்துல எதுக்கு பாட்டு வருது, எந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, உண்மையிலே ஏஆர் ரஹ்மான் அந்த மனுஷன் எல்லாம் வந்து நெடுஞ்சாங்கடையா கீழே வந்து கும்பிடணும். அவ்வளவு உழைச்சிருக்காரு. உழைப்புனா உழைப்பு, அப்படிப்பட்ட உழைப்பு. இதுல ஏற்கனவே அவருக்கு பெரிய பை சின்ன பையன் பஞ்சாயத்து வேற, அந்த உழைப்பு உழைச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து பாதி தூக்கி நிப்பாட்டினதே அவர் தான் வச்சுக்கோங்களேன். மியூசிக் சென்சேஷனல், அடிச்சு நவுத்துட்டாரு. எங்கடா பாட்டை பிளேஸ் பண்றதுன்னு கிடைக்கிற கேப்ல ஏதாவது ஒரு சொல்லி விடுறோம், அப்பா பாட்டுன்னு ஏதாவது ஒண்ணு வரட்டும்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இந்த வேலையும் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தக் லைஃப் படம் பாத்துறீங்களா, எப்படி இருக்கு? கவுண்டமணியோட காமெடி ஒண்ணு இருக்கும். நடிகன் படத்துல இந்த புளிச்சாதத்துல முட்டையை வச்சுட்டு அட பாதிகளா புளிச்சாதத்துல முட்டையை வச்சுட்டு பிரியாணி நீ ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரை காமிச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க சார். அவ்வளவுதான் சார் நான் சொல்ல முடியாதுல்ல. அப்ப ஆண்டவர் மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம கிட்ட தான் சொல்றீங்களா? சும்மா விட்டுருந்தா என்னால ஏதாவது போயிருந்திருக்கும். தேவையில்லாமல் அதை உசுப்பேத்தி அது வேற பஞ்சாயத்தில் போய் நின்றுதான் மிச்சம். ஒரு படம் அப்படின்னும் போது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? உலகநாயகன் கமல், மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ஓவர் ஹைப் ஒரு இருக்கு. நீங்க படத்தோட பேரு தக் லைஃப்னு வச்சிருக்கீங்க. தக் லைஃப் அப்படின்னு ஒரு பெரிய காட்ஃபாதர் படத்தோட ரேஞ்சுக்கு ஒன்று இருக்கும் போடா. நமக்கு தெரிஞ்சல ரவுடிகளுடைய ஒரு பெரிய வாழ்க்கையை, அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு, அந்த வாழ்க்கையை பத்தி பேச போறாங்க அப்படின்னு இப்படி எல்லாமே எதிர்பார்க்கும் போது ட்ரெய்லரில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வேகம் இருக்குல்ல, அடேங்கப்பா தலைவரோட ஸ்டெப்பு ஸ்டைலு ஆக்ஷன் ரெண்டு பேருக்கு உண்டான அந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது படம் பயங்கர ஸ்பீடாக போகும் போல, மணிரத்னம் படம் மாதிரியே இருக்காதா அப்படின்னு நம்ம படிச்சு போய் உட்காந்தோம்னா இது யார் படம்ன்றது என்னால் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் போயிடுச்சு. சரி இது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள இன்டர்வல் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி படம் இதுக்கப்புறம் ஏதாவது ஆரம்பிக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ப்ரீ கிளைமேக்ஸ் வந்துருச்சு. சரி ப்ரீ கிளைமேக்ஸ்ல இதுதான் நடக்கும்னு நினைக்கிறதுக்குள்ள படம் முடிஞ்சு போச்சு. படம் ஸ்பீடா இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப நத்த வேகத்துல ஸ்பீடா இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, நிறம் மனம் சுவை இதெல்லாம் மூணுமே இருக்கு அப்படின்னா தெரியுமா, அது மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுவையுமே இருக்காது. இனிப்பு, உப்பு, உரப்பு, காரம், மசாலா, தோல். கொரோனா பேஷண்ட் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க படம். உப்பு சப்பு இல்லாத ஒரு சாப்பாடு, நீங்க பத்தி சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்க போய் இந்த படத்தை போய் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ரசனையுமே இல்லாம ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம். நான் டீசரை பார்த்து மிரண்டு போனேன். அவருடைய நடிப்பு இதெல்லாம் பார்த்து ஸ்வாக்லாம் பார்த்து ஆஹா செம்மையா இருக்குடான்னு நம்ம நினைக்கிறோம்ல. பல பேரால ஏமாறுற கமல் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா எதிர்பார்த்து போய் ஏமாற்றப்பட்ட ஒரு விமர்சகன் பிளஸ் ரசிகன்னா அது நானா தான் இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த படம். ஆண்டவருடைய நடிப்பை நீங்க எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. அது உங்களை சந்தோஷப்படுத்தலையா, திருப்திப்படுத்தலையா? இந்த ஆண்டவருடைய நடிப்பு மட்டும் பிரச்சனை இல்லை, அவருடைய நடிப்பை நம்ம எங்கேயுமே குறை சொல்லக்கூடிய அவசியமும் கிடையாது. அவருடைய வேலை அது அசால்ட்டா நடக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த படத்துலையுமே அவருடைய நடிப்பு சரி, அவர் மட்டும் இல்லை, சிம்புவோடைய நடிப்பும் சரி, ஈவன் த்ரிஷாவுடைய நடிப்பு, அபிராமியோடைய நடிப்பு, நாசர் நடிப்பு, ஜோஜுவோடைய நடிப்பு, இப்படி எல்லாரோடைய நடிப்புமே இதுல வந்து ஒரு துளி கூட கம்மி கிடையாது. சூப்பர், அல்டிமேட். கதை என்ன? தமிழ் சினிமாவில் யாருமே உலகத்திலேயே சொல்லாத ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்காதீங்க. அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி கிழிஞ்சு அதை எடுத்து காய்லாங்கடையில தூக்கி போடுற அளவுக்கு ஒரு கதையை வந்து எடுத்து இது வந்து இவர் ஸ்டைல ஒன்று பண்றேன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணி அது நமக்கும் புரியாம இதுதானே கதை, இதையே இவ்வளவு பெருசா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அதனாலதான் இங்க பிரச்சனை. நீங்க உலகநாயகனை குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல மணிரத்னம் தான் நான் குறை சொல்லுவேன். பியூர்லி இது வந்து என்னன்னா பெரிய மிஸ்டேக் யாருன்னா மணிரத்னம். அண்ட் ஸ்டோரி டிஸ்கஷன்ல 2 பேர் தான் இவருடைய கதையை எடுத்தா இவர் டிஸ்கஸ் பண்ணாரு, இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரா வேணா நான் உலகநாயகனை கம்ப்ளைண்ட் பண்ணேன். இவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன், எவ்வளவு பெரிய இயக்குனர்னு பேர் வாங்கியிருக்காங்க, 2 பேருக்கும் வந்து ஒரு கதையை வந்து வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் எடுக்க தெரியாதா அப்படின்ற ஒரு கோபம். ஒரு ப்ரொடியூசரை நீங்க எவ்வளவு தூரம் வந்து இறங்கி நின்று இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல நீங்க வந்து பிசினஸ் பண்ணிருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ரைட்டு, ஒரு கண்டென்ட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ஸுக்குள்ள எவ்வளோ ஒரு ஸ்பீடு வேண்டாமா?
நீங்க எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளையும் கடந்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால ஒரு கதை பண்ண முடியுது. அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் பண்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரியான கதையை கொடுத்தா பிடிக்குங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? படத்துல எல்லா இடத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 9 பாட்டா? ஒரு பாட்டுக்கு 5 நிமிஷம் வச்சுக்கோமா? 45 நிமிஷம் பாட்டு வரணுமா? சரி 9 பாட்டு நான் எப்பவுமே போட முடியாது, அது ப்ராக்டிக்கல். ஒரு 5 பாட்டு வச்சுக்கிறோமா? ஒரு 25 நிமிஷம் வரணுமா? இந்த படத்துல எண்ணி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா படத்துல மொத்தத்துக்கு வந்த பாட்டே வந்து 4.5 நிமிஷம் தான். ஆக மொத்தம் 30 செகண்ட் தான் ஒரு பாட்டு. 9 பாட்டுன்னு சொல்றாங்க. 9 பாட்டு அதுல எங்க இருக்குன்னா கடைசியில விண்வெளி நாயகனே டைட்டில் கார்டுல போடுறாங்க. எந்த இடத்துல எதுக்கு பாட்டு வருது, எந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வருது? உண்மையிலே ஏஆர் ரஹ்மான் அந்த மனுஷன்லாம் வந்து நெடுஞ்சாங்கடையா கீழே வந்து கும்பிடணும். அவ்வளவு உழைச்சிருக்காரு. உழைப்புன்னா உழைப்பு, அப்படிப்பட்ட உழைப்பு. இதுல ஏற்கனவே அவருக்கு பெரிய பையன் சின்ன பையன் பஞ்சாயத்து வேற. அந்த உழைப்பு உழைச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து பாதி தூக்கி நிப்பாட்டினதே அவர் தான் வச்சுக்கோங்களேன். மியூசிக் சென்சேஷனல், அடிச்சு நவுத்துட்டாரு. எங்கடா பாட்டை பிளேஸ் பண்றதுன்னு கிடைக்கிற கேப்ல ஏதாவது ஒரு சொல்லி விடுறா, அப்பா பாட்டுன்னு ஏதாவது ஒண்ணு வரட்டும்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இந்த வேலையும் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரவிகேசந்திரனோட கேமரா மிரட்டி விட்டாப்புல. உண்மையிலே அந்த அந்த விஷுவல்லாம் ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ஷன்ஸ்ல எந்த இடத்துலயுமே குறையே கிடையாது. அதுவும் அன்பரியோட அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இருக்கு இல்லையா, சூப்பருங்க. அது அந்த எண்ட்ல ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, அதே மாதிரி பிகினிங்ல சிம்பு ஒரு இன்ட்ரோ செம்ம. உண்மையிலே வந்து அந்த பெர்ஃபெக்ஷன்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. எல்லாமே ப்ரொஃபஷனல், செம்ம பெர்ஃபெக்ஷனு. இது எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் முழுமையா இல்லையே. சிங்குச்சா பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு 5 நிமிஷம் போட்டாங்க. இதுல 1.5 நிமிஷம் கூட கிடையாது. மொத்தத்துக்கு அதான் சொல்றேன், 4.5 நிமிஷம், ஒரு 30 செகண்டுக்கு தான் ஒரு பாட்டு கணக்கே வருது. படமே வந்து டோட்டலா இது பண்ணி இதுல யாரு வில்லன்னு உங்களால கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இந்த படத்துல ஒருத்தர் வில்லன்னு இல்லவே இல்லை. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க மாறி மாறி. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது எங்க வீட்லயே நாங்களே அடிச்சுக்கிறோம். இதை திருப்பி பார்த்துக்கிறோம். ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு இருக்கும். ஒரு பெரிய கேங்ஸ்டர்னா அந்த கேங்ஸ்டரோட பெரிய ஒரு பிசினஸ்ல ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணலாம், இல்லை ஒரு விமன் டிராஃபிக்கிங் பண்ணலாம், இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு குரூப் அப்படின்னு காட்டலாம், இல்லை ஏழைகளுக்கு நல்லது பண்ணி இந்த வேல் நாயக்கர் மாதிரியான ஒரு ஆளுன்னு காட்டலாம். எதுவுமே இல்லாம ஒரு இவர் வந்து வெளியில இருக்க பிரச்சனை பார்த்துக்க, உள்ள இருக்க பிரச்சனையை பார்த்துக்குவாரு, பாலிடிக்ஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையோட உள்ள சாரம்சமே சொல்லாம நீங்க வந்து கண்டென்ட் கோர் ஆஃப் த வேல்யூ என்னன்னே சொல்லாம நீங்க அந்த கதையை எப்படி வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுவீங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்போ நீங்க உட்கார்ந்து பார்க்கும்போது நீ என்னையா சொல்ல வரப்ப? இல்ல, பொதுவா கமல் சாரோட படங்கள் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கா இந்த படம்? எனக்கு இப்ப பசிக்குது, நான் இப்ப 200 ரூபா கொடுத்துறீங்க, நான் 200 ரூபா இப்ப கொடுத்து ஒரு படம் பார்க்குறேன். எனக்கு இந்த படம் இப்ப எனக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு இந்த 200 ரூபா கொடுத்து இந்த படம் எனக்கு கடுப்பாயி நான் 15 வருஷம் கழிச்சு அன்னைக்கு டிக்கெட் 2000 ரூபா இருக்கும்போது இந்த 200 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு பார்த்த படமே பரவாயில்லன்னு எனக்கு அன்னைக்கு தோணும் போது நம்ம அன்னைக்கு சொல்லுவோம். அது வரைக்கும் நான் உட்காரணுமா? இன்னைக்கு கொடுத்த காசுக்கு என்ன வழின்னு தான் நான் யோசிக்க முடியும். 15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படமாவே இருக்கட்டுமே, எனக்கு இப்ப அந்த அறிவு இல்லாம கூட இருந்துட்டு போட்டுமே. இன்னைக்கு நான் கொடுக்குற காசுக்கு என்ன வழியோ அதை தானே நான் யோசிக்க முடியும். ஏன் லப்பர் பந்து படத்தை உட்காந்து பார்க்கும்போது எல்லாரும் கொண்டாடணும்ல? ஏன் இன்னும் கொண்டாடிட்டு தானே இருக்கோம்? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை இன்னும் டிவியில போட்ட பார்க்கறதுக்காக செய்யறோம். நீங்க வந்து நான் 15 வருஷம் அட்வான்ஸ் எடுக்கிறேன்னா 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கிங்க, நாங்கள் அன்னைக்கு போய் பார்த்துக்கிறோம். சார் எனக்கும் கமல் பிடிக்கும் சார், எனக்கு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் ஒரு படத்தை பார்த்தா வளர்ந்துருக்கோம், எல்லாமே இருக்கும். அதுக்காக நீங்க வந்து சும்மா வந்து இன்னும் இதே இந்த உருட்டுதே திரும்ப உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இதுல நான் அப்படி சொல்றேன், இதுல 15 வருஷம் கழிச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு உத்தமல்லன் படத்தை எடுத்துக்கிறீங்களா, சாகாவரம் ஒருத்தன் ஆனா அவனுக்கு வந்து சாவு நெருங்கிட்டே இருக்கு, அவன் சாகாவரமா இருக்கான். அதே சமயத்துல ஒரு கேரக்டர் வந்து சாகுற ஸ்டேஜ்ல இருக்கான், ஆனா உலகின் புகழ்பெற்ற ஒரு நடிகரா இருக்கான். இப்ப இவங்க 2 பேருடைய அந்த கான்ட்ரவர்சியை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு, அதுல தோத்துட்டாரு. ஆனா அந்த படம் இன்னும் பேசப்படுது, அதோட மியூசிக் இன்னும் பேசப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம், அபூர்வ சகோதரர்கள் ஒரு விஷயத்த பேசுது, அன்பேசியும் இன்னும் ஒரு விஷயத்த பத்தி பேசுது, ஹேரம் ஒரு விஷயத்த பத்தி பேசுது, ஆலவந்தன் ஒரு விஷயத்த பத்தி பேசுது, உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்த பேசுது. இதுல அப்படி என்ன பேசுது? என்ன ஏதாவது ஒரு இடத்துல கனெக்டா இருக்கு? உண்மையிலே வந்து சிம்பு வந்து தான் பிள்ளை மாதிரி வளர்க்குற ஒருத்தனுக்கு வந்து எவனோ ஒரு 3ஆம் மனுஷன் சொன்ன உடனே சந்தேகம் வந்துடுது. அப்போ உடனே ஒரு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, உடனே சந்தேகம் வந்துடுது. ஒரு கதையில ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை, கதையும் ஒன்று வேகமா இல்லை, ஒன்று ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் வந்து வேற இருக்கணும். ஒரு கேங்ஸ்டர் படம்னா அந்த கேங்ஸ்டருக்கு உண்டான ஃபீல் இருக்கணும். இவர் எதுக்கு திடீர்னு தாய்லாந்து போறாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இங்கிருந்து ஒருத்தன் பிசினஸ் விஷயமா தாய்லாந்துக்கு போறாருல்ல, ஏன் போறான்னு ஏதாவது சொல்லணும்ல? எதுவுமே சொல்லாம தாய்லாந்துக்கு போவாரு. அங்க பார்த்தா எல்லாரும் சொல்லி முடிச்சு போவாங்க. திரும்ப வந்து உசுரோட இந்தியன் 2 படத்துல கராத்தே கிட்டு மாதிரி ஒரு திடீர்னு ஏதோ கராத்தே எல்லாம் பண்ணிட்டு உள்ள வராரு. எப்படி வந்தாரு, எப்படி போனாரு?
எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. நீங்க வேணா தலைவன் திரும்பி வந்தேன்னு வேணா கையை தட்டிக்கிற வேண்டியதான். கட்டி என்ன பண்ண படம்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது குடும்பத்தோட பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது அது பெருசாலாம் நிக்கிறது இல்லை. அதான் உண்மை. எஸ்டிஆர் எப்படி பண்ணியிருக்காரு? அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு சொன்னாங்களே படம். எஸ்டிஆர் கம்பேக்கா இருக்கும்னு நானும் நம்பினேன். அதான் நான் தான் சொல்றேன்ல, புளிச்சாதத்துல முட்டையை வச்சுட்டு பிரியாணின்னு சொல்லி நீ ஏமாத்திட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதகத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்டிஆருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நானும் நம்பினேன். எஸ்டிஆருக்கு ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஈக்குவலாக தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்புற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா ஒரு பெரிய டானா மாறுறா அப்படின்னா அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் சூப்பரா இருக்கணும். அந்த வெயிட்டேஜ் இல்லாம நீங்க சிம்பிளா ஒண்ணுமே இல்லாம அப்படியே டப்புன்னு ஒண்ணு வச்சுட்டு இந்த கேரக்டர் அப்படி தள்ளி விடுறீங்க அப்படின்னா அது பேசப்படாது. இன்னும் சொல்ல போனா தியேட்டர்ல வந்து ஒரு கமல் சாருக்கு அப்ளாஸ் பண்றதை விட இங்க வந்து எஸ்டிஆரோட இன்ட்ரோவுக்கு வந்து அப்ளாஸ் ஜாஸ்தி. அவ்வளவு ஜாஸ்தியா இருந்துச்சு. வாவ் சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும் போல அப்படின்னு செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது என்னடா எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது உங்களுக்கு அது பழக்கப்பட்ட கதை, இது தெரிஞ்ச கதை. இது மாதிரி அடிச்சு துவைச்சு 1008 பேர் நடந்த ஒரு கதையை இங்க திரும்ப அதையே கோர்வையா போர்த்து எடுத்து பண்ணும்போது என்ன பண்ணும்? இதுல நிறைய கேரக்டர் வந்து வீணடிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அதிகம். தளபதி படத்துல நாகேஷை வீணடிப்பாரு மணிரத்னம். அலைபாய்தே படத்துல சின்ன கலைவனர் விவேக வீணடிச்சிருப்பாரு. அது மாதிரி இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு வீணடிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் ஏகப்பட்ட பேர். லிட்டரலா சொன்னா அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த கேட்டகரியில தான் நம்ம வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் சும்மா வந்துட்டு போற மாதிரி. வையாபுரியெல்லாம் ஒரு நல்ல கதாபாத்திரம். வையாபுரி சும்மா வந்து கதை சொல்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. வடிவுக்கரசி அம்மா ஒரு நல்ல கதாபாத்திரம். அவங்களும் ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு போயிடறாங்க. பேர் சொல்ற மாதிரி ரோல்ஸ் இல்லை யாருக்குமே இல்லை. கமலை சுத்தியே ஒரு கதை நடக்குது. அந்த கதைக்கு கொஞ்சம் பெருசா ஒரு அழுத்தம் இல்லை. இப்படி சுத்தி எந்த கதாபாத்திரத்துக்குள்ளுமே ஒரு ஜீவன் இல்லாம நீங்க ஒரு கதையை எடுத்து நீங்க இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன்னா வேணாம், பீப் சவுண்ட் தான் போடணும். அப்படிலாம் இங்க எந்த வேர்ல்டுலையும் கிடையாது. உறவுகளுக்கு எப்ப இருந்தாலும் அந்த உறவுக்குன்னு வெயிட்டேஜ் இருக்கணும். அதுல நீங்க வந்து ஒரு அழுத்தமான கதையை சொல்லணும். எதுவுமே இல்லாம நான் பிரம்மாண்டமா படம் இருக்குன்னா நீங்க சொல்ற அந்த பட்ஜெட்ல ஒரு 30 படம் 10 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க எடுத்துட்டு சூப்பர் படமா ரிலீஸ் பண்ணி தமிழ் சினிமா வேற இடத்துக்கே கொண்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுத்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த படம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி சும்மா பெருமை பேத்துறதுல ஒரு லாஜிக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட். அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அபிராமியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கலா படத்துல ஈஸ்வர ஹீரோவோட ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? அதோட ரிசம்பிளன்ஸ் இது இந்த அபிராமியோட கேரக்டர் கண்டிப்பா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, மீம்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. ஈஸ்வர ஹீரோவோட கேரக்டரும் இந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். த்ரிஷாவோட கேரக்டர் அது வேணும்னு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா ஒரு பாட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு கேரக்டர் வைக்கிற மாதிரி வச்சிருச்சு. அதுலயே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சிம்புவுக்கு வந்து த்ரிஷா மேல ஒரு காதல், த்ரிஷாவுக்கு கமல் மேல ஒரு காதல், அப்புறம் கடைசியில இவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இங்க கூட்டிட்டு வருது. ஒரு ட்ரங்கார்டை வந்து காமிச்சிருப்பாங்க த்ரிஷாவை ஒரு இடத்துல. அது எதுக்கு அந்த ஒரு ரீசனு எதுவுமே ஒரு முழுமை இல்லை. இவங்க நடிப்புலாம் வந்து இதுவே இல்லை. அதே மாதிரி ஹேராம் படத்துல வந்து ராணி முகர்ஜியை வந்து அந்த சீன்ல வந்து ஒரு முத்த காட்சி ஒன்று இருக்கும், பயங்கரமா பேசப்பட்ட ஒரு காட்சி. அதையும் இப்போ த்ரிஷா இந்த படத்துல ஒரு முத்த காட்சி ஒன்று கமலுக்கு பண்ணியிருப்பாங்க. பழி வாங்கி விட்டால் த்ரிஷான்னு சொல்லிட்டு அனைவரும் மீம்ல போடுவாங்க பாருங்க இனிமேல். ஏன்னா அந்த ராணி முகர்ஜிக்கு அவர் கமல் என்ன பண்ணாரோ அதே தான் இங்க இவர் பண்ணியிருப்பாரு. இப்படி படத்துல வந்து அந்த இன்டிமேசி சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. படம் நல்லா இல்லை. கர்நாடகா தப்பிச்சிருச்சுன்னு சொல்றீங்க? இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை தப்பிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தக் லைஃப் படம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய தக்கான ஒரு மைண்டு வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து மனபலம் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா நல்ல விஷயம். நிறைய பேர் பேசலாம், உனக்கெல்லாம் என்ன தெரியும், சும்மா 4 சவத்துல உட்காந்துட்டு படம் எடுக்க தெரியுமா, பேச தெரியுமா, கமல் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, மணிரத்னம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்களே, ஏய் ஒரு 15 வருஷம் கழிச்சு தானே அந்த படம்லாம் புரியும், உனக்கெல்லாம் என்ன புரியும் அப்படின்லாம் நிறைய பேர் என்னை பேசத்தான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பார்த்தேன், எனக்கு இப்படி தோணுச்சு. இல்லை உனக்கு படம் எடுக்க தெரியுமானா எடுக்கிறதுக்கு நான் ரெடி, ப்ரொடியூசர் ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே போய் படம் எடுத்து காமிக்கிறேன். எல்லாத்தையும் நமக்கும் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இதே டீசர் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக வந்து எனக்கு பிடிக்கின்றதுக்காக வந்து உச்சாணி கும்பல உட்கார வச்சு ஆஹா ஓஹோ அப்படின்னு விண்வெளி நாயினால நம்மளை பாட்டெலாம் பாடிட்டு இருக்க முடியாது. ஸோ பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்ற ரசனையோடு பார்க்கும்போது
தக்லைஃப் படம் பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியை தான் கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். விண்வெளி நாயகனா சாதிப்பார்னு பார்த்தோம், நாடாளுமன்ற நாயகனா என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.